ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, த மிஷன் இஸ் ஆன் அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடிய அளவில் நாளைக்கு இனியாரம் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றத தொடங்க இருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 234 தொகுதிகள்லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனிச்சு போட்டி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான வேலைகள் அத்தனையுமே தாவேக்கா இருக்கு இல்லையா, தாவேக்கா கச்சிதமாக முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் இருக்கு இல்லையா, அதையும் நடத்தி முடிக்க இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேசின மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வடசென்னையில் ரொம்ப முக்கியமான தொகுதியாக இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதி இருக்கு இல்லையா, பெரம்பூரில் தான் வந்துட்டு விஜய் களமிறங்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தொகுதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டஃப்பான ஒரு தொகுதியாக மாறப்போகுது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தொகுதிக்கு ஒரு லைம் லைட் அப்படின்றது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க போது விஜய் களமிறங்கிறதுனால டெஃபினட்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைம் லைட் அப்படின்றது அந்த தொகுதிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜய்க்கு சாதகமான அலைகள் அப்படின்றதும் அங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டஃப் ஃபைட்டை டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட சிச்சுவேஷன்ல பெரம்பூர்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக நேரடியாக களமிறங்காம தன்னுடைய கூட்டணி கட்சியான பாமகக்கு அந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதிமுக மறைமுகமா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வியையும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்ல அதுக்கு வந்துட்டு வேற ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சார்பிலையும் சொல்லப்படுது. ஸோ விஜயனுடைய திட்டங்கள் அப்படின்றது என்ன, அதை தாண்டி பெரம்பூர்ல அதிமுக ஏன் பின்வாங்குச்சு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பெரம்பூர் தொகுதி இருக்கு இல்லையா, பெரம்பூர் தொகுதியில் லாஸ்ட் டைம் ஆர்டி சேகர் தான் வின் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிமுகவினுடைய தனபால் இருக்கார் இல்லையா, அவருக்கு அகென்ஸ்டாக வந்துட்டு கிட்டத்தட்ட 50,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்தாரு. இந்த டைப்பும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆர்டி சேகர் வலுவாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நினைக்குது. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காக்காகலாம் வந்துட்டு ஒன்றும் அதிமுக விட்டு கிடக்கல. அந்த தொகுதியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டி சேகர் வலுவா இருக்கிறதுனால தான் அதிமுக அந்த தொகுதியை பாமகக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு அரசியலும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆர்டி சேகரை ஜெயிக்க முடியாது அப்படின்றது வந்துட்டு மேலோட்டமான ஒரு காரணம் தான். அப்படி பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வேற யாருக்காவது அந்த தொகுதியை கொடுத்துருக்கலாம். ஆனா வந்துட்டு அந்த தொகுதியில பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, தலித்களுடைய ஓட்டுக்கள் அப்படின்றதுதான் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 58% தலித் மக்கள் அங்க இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு பாமகக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா தலித் மக்களுடைய வாக்கு அப்படின்றது எப்படி பாமகக்கு விழுகும். ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம்னா பாமக இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கு இல்லையா, பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வேற பேசியிருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல அங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கறது பாமகவை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் வின் பண்ண விட்டுறக்கூடாது அப்படின்ற அரசியலா, அப்படி இல்லை அப்படின்னா விஜய்க்கு பண்ணக்கூடிய மறைமுகமான ஹெல்ப்பா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன் ஒரே கல்லுல 2 மாங்காய் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார பெரும் புள்ளிகள். ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரம்பூர் தொகுதி பாமகக்கு போனதுனால விஜய்க்கு வந்துட்டு 50% டென்ஷன் அப்படின்றது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரம்பூர் களம் அப்படின்றது இருக்கு இல்லையா, திமுக கூட்டணி விசஸ் விஜய் அப்படின்னு சொல்லி தான் மாறி இருக்கு. அதுலேயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரம்பூர்ல பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதுலேயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கொடுங்கையூர் குப்பை கிடங்கு இருக்கு இல்லையா, அந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்கு வந்துட்டு பார்த்தோம்னா அந்த மக்களுடைய ரொம்ப நாள் பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்கு. ஆர்டி சேகர் என்னதான் 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாலும் ஆர்டி சேகரா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, இந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்கு விஷயத்துல பெருசா எந்த விதமான சரி செய்யறதுக்கான ஈடுபாடும் காட்டாததுனால மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த குப்பை கிடங்குனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமுமே வந்துட்டு இந்த கோடை காலம்னு சொல்லக்கூடிய அந்த வெயில் காலம் இருக்கு இல்லையா, அந்த வெயில் காலம் வரும்போது அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை இறைக்கும் போது அதுல இருந்து விஷத்தன்மை உள்ள காற்று அப்படின்றது வெளிப்படுது அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அந்த குப்பைகள் ரொம்ப அதிகமா தேங்குறதுனால பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் இருக்கு இல்லையா, அதனுடைய வளம் அப்படின்றது பாதிக்கப்படுது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் ரொம்ப வருஷமா இதை சரி பண்ணி கொடுங்க கொடுங்க அப்படின்ற கோரிக்கையை வச்சிருந்தாலும் எந்த எம்எல்ஏவும் அதை காதுல வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விஜய் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல் முறையா அந்த தொகுதியில களமிறங்கிறதுனால டெஃபினட்டா அவர் வந்தா ஏதாவது செய்வாரு, அவர் வந்தாருன்னா ஏதாவது மாறும். அதுவும் விஜய் மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு களமிறங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு சேப்பாக்கத்தை வச்சிருக்க மாதிரி, குளத்தூரை வந்துட்டு ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, ஸ்டாலின் வச்சிருக்க மாதிரி. ஸோ அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க தொகுதி எப்பயுமே ஸ்பெசிஃபிக்காக வச்சிருப்பாங்க. யாரும் அங்கே அவங்களை அடிச்சிட முடியாத மாதிரி, ஜெயிச்சிட முடியாத மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரம்பூர் மக்கள் விஜய் இங்கே வந்து போட்டியிட்டாரு அப்படின்னா அது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அடையாளமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. விஜய் ஜெயிக்கிறதன் மூலியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர், ஒரு கட்சியினுடைய தலைவர் ஜெயிச்சாரு அப்படின்னா அந்த தொகுதி வந்துட்டு உண்மையாவே மேம்படும். வேற யார் ஜெயிச்சாலுமே ஆர்டி சேகரோ இல்ல பாமக வேட்பாளரோ ஜெயிச்சா 233ஓட 234வது எம்எல்ஏவாக தான் இருக்குமே தவிர விஜய் ஜெயிச்சாரு அப்படின்னா அங்க பல மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புறாங்க. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தலித் ஓட்டுகளா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவருடைய ஓட்டுகள் அப்படின்றது இருக்கு, முஸ்லிம்களுடைய ஓட்டுகள் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த சமுதாய ஓட்டுகளும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் விஜய்க்கு விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் டெஃபினட்டா பெரம்பூர்ல வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு இந்நேரம் பெரம்பூர் வந்து தன்னுடைய முதல் பிரச்சார பயணம் அப்படின்றத தொடங்குறாரு. பெரம்பூர் எம்கேபி நகர் பஸ் டிப்போ இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு முதல் பாயிண்ட்லையும், கொளத்தூர்ல செந்தில் நகர், வில்லிவாக்கத்துல வந்துட்டு ஐசிஎஃப் சிக்னல், அண்ணா நகர் ரவுண்டானா, அதை தாண்டி வந்துட்டு கோயம்பேடு மேம்பாலம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட 47 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி 5 பாயிண்ட்டுகள்ல பேச இருக்காரு விஜய். ஸோ விஜயனுடைய இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரம்பூர் விஜயனுடைய அரசியலுக்கு கை கொடுக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.